எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் பேசலான் இருக்கேன். விதி என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா, மனிதர்கள் பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை நடக்கிறதா அது விதின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு வர்ற வெற்றி தோல்வி அதே மாதிரி இன்பம் துன்பம் எல்லாமே விதி தான் காரணம். அது எப்படி அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நம்ம அதாவது முற்பிறவியில் நம்ம என்ன நன்மையோ தீமையோ செய்திருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவியில் நம்மளுக்கு விதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது எப்போவுமே இறைவன் தான் எழுதுறது அப்படின்னு இல்லை. ஆனால் எழுதப்பட்டது அதன்படி நடக்கிறக்குள்ள இது மட்டும் அந்த இறைவன் அது எழுதப்பட்டதை அப்படியே செயல்படுத்திகிட்டு இருக்கார். அவ்வளோதான் விஷயம். இப்போ விதி விதி தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு முறை யமதர்மன் ஒரு குருவியை ரொம்ப நேரம் விட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது கருட பகவான் இதை பார்க்குறாரு. எப்படியும் இந்த குருவி கொஞ்ச நேரத்தில் யமதர்மன் அதோட உயிர் எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுட்டு இது எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இந்த குருவியை எடுத்துகிட்டு பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு மரப்பொந்தில் கொண்டு அவர் வைக்கிறாரு. அவர் நினச்சிட்டாரு இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு பாம்பு ரொம்ப காலமாக அந்த பொந்தில் வாழ்ந்துட்டு இருந்தது. டக்குன்னு இந்த பாம்பு அந்த குருவியை விழுங்கி அதோட அப்படியே அதை உயிர் போயிடுது. குருவி இப்போ செத்துருது. இந்த கருட பகவானுக்கு ஒரே சங்கடம். ஐயோ நம்ம இந்த குருவி சாவறக்கு நம்மளே யமனா மாறிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. அவர் ரொம்ப சங்கடமாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது யமதர்மன்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி இந்த குருவிக்கு இது சாத்தியம்? நான் பல்லாயிர கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு கூட இதை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு கேட்குறாரு. அப்போ யமதர்மன் சொல்கிறாரு, இது ஏற்கனவே எழுதப்பட்டவை. எப்படின்னா, பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பாம்பால் இந்த குருவி சாகணும்னு எழுதப்பட்ட விதி. அது சில நொடியில். இது எப்படி சாத்தியம்னு நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இது எப்படி சாத்தியம்? அது இந்த குருவி இப்போ இருக்குது, என் கண் முன்னாடி இருக்குது. இந்த குருவி எப்படி பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு பாம்பால் சாகும் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இந்த குருவியை உற்று நோக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யமதர்மன் சொல்கிறாரு. ஆனால் எல்லாமே விதிப்படியே நடந்துச்சு, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கருடனுங்க பார்த்துட்டு இந்த யமதர்மன் சொல்கிறாரு. இதுதான் உண்மை. நம்ம நாளைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டிருப்போம். இப்போ நம்ம மகளோட கல்யாணம் ஆனாலும் அப்படித்தான். பல்லாயிரம் பேரை கூப்பிட்டு பல லட்சம் செலவு பண்ணி எல்லா கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். கடைசி நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாப்பிள்ளையோ பொண்ணுக்கோ அந்த கல்யாணம் நடக்குது. வேறு ஏதோ ஒரு ஆள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் திருமணம் செய்து அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதுதான் விதிங்கிறது. அது யாருக்கு யாருக்கு எப்படி அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் நீங்கள் அது மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு நினச்சாலும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்கிற நன்மையை பொறுத்தளவு தான் அதுவும் அடுத்த ஜென்மத்தில் தான் அப்படி அதோட பலன் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதனால் நாளத்தை நினச்சி இன்னத்த சந்தோஷத்தை நீங்கள் அது இழக்க வேண்டாம். அடுத்த நொடி இல்லை அடுத்த மணி நேரம் இல்லை அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த நொடி இந்த நாள் நம்மளோட கையில், இந்த மணி நேரம் நம்ம கையில் தான். அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். ஒரு மனுஷனுக்கு உலகத்திலே பெரிய சொத்து அப்படின்னா நிம்மதி அமைதி தான். அது 2 இருந்தாலே போதும். இப்போ என்னதான் சாப்பிடாம இருந்தாலும் நம்ம ஒரு கட்டில்லையோ இல்லை நம்ம பெட்டில் போய் படுத்த உடனே நம்ம தூங்கணும். அதுதான் ஒரு நிம்மதியான மனிதன் அப்படின்னு. அதை மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கை. நாளைக்கு நான் எழுந்துருவேன், நான் போய் கடன் அடைச்சிருவேன், இல்லை நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் இதை பார்த்துக்கலாம்னு பல பிளான் போட்டிருப்போம். எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. நம்மளுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் விதிங்கிறது. அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஏற்கனவே அது எழுதி வைக்கப்பட்டவை. அதில் சிறிதளவும் நீங்கள் போய் முயற்சி வேணால் செய்துட்ருக்கலாமே தவிர விதியை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். பட் அது எழுதப்பட்டதை நீங்கள் எந்த காலத்திலும் நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கருட பகவான் இந்த கதையிலேயே அந்த குருவியோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காகத்தான் அவர் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு வரார். ஆனால் எழுதி வைக்கப்பட்ட அந்த விதி யமதர்மனே கன்ஃபியூஸ்டாக இருக்கார். இது எப்படி நடக்கும், சாத்தியமா அப்படின்னு அவருக்கே ஒரு இதில் கன்ஃபியூஸ்டு ஒரு நிலையில் இருக்கும்போது அது பாருங்கள் விதிப்படி அதோட குருவியோட உயிர் போயிடுச்சு. அதே மாதிரி தான் நாளைக்குன்னு நினச்சி நீங்கள் உங்கள் இன்னத்தை சந்தோஷமோ நிம்மதியை நீங்கள் கெடுத்தாமல் இந்த நாள் எப்படி இருக்கோ எப்படி வாழ்ந்தோ அதுதான் உண்மை. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நாளத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நடப்பது விதிப்படியே எல்லாம் நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.